உருவமாக சத்தியாக இருந்த நான் ஏன் நகர காலியாக உருவெடுக்க வேண்டும்? நான் படித்த பட்டாசுரனை நானே அழிக்க வேண்டும் என்று நகர காலியாக உருவெடுத்திருக்கிறேன். சாந்த உருவமாக இருந்த நான் என்னுடைய மகனை என்னால் அழிக்க முடியவில்லை. என் அன்னை உழைத்த பிரகாரம் நீ அகோர காலியாக உருவெடுத்து அவனை அழிக்க வேண்டும். பிரகாரம் அந்த அரக்கனை அழிக்க வேண்டும் என்று அகோர காலியாக உருவெடுத்திருக்கிறேன். அந்த பட்டாசுரனை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். நமது ஐயன் கூட சேர்ந்து கொள்வதற்கு சுற்றி தேடுவதில்லை. எங்கடி போனா காதிலே குண்டலம், இணைப்பிலே வேம்பி, கையிலே சோளம், உருவத்தை பார்த்தியா? மனிதன் இல்ல, மிருகம் தெரியல. யாரு எதிர்க்கு வந்தான்? இவள் உருவத்தை பார்த்தால் எப்படி இருக்கிறது? அடி கொண்ட ரூபம் மகத்தோன்றுதே மனிதரும் இல்லை, மனிதரும் இல்லை, மிருகமும் இல்லை. அடி வந்தவையான நெல்லு உன்னை என் அழிக்க வந்தவர் ஆதிவரா சக்தியா? இவன் யார்? எப்பவற்றவள் அவதாரம் 1008 சிறப்பு நுத்தேட்டால் வழங்கி ஒவ்வொரு இடத்திற்கு ஒவ்வொரு பெயர். எப்படியா? ஏன் மலையினோட அங்காள பரமேஸ்வரி, ஏன் 64 ஆதிவரா சக்தி, காஞ்சினை காமாட்சி, மதுரை மீனாட்சி, முத்துமாரி, தனுமாரி, முத்துமாரி, லட்சுமணன், அவனை விளக்கவர் உலகாலும் ராஜகி. இந்த ஐயங்கார் குலத்திலே அங்காளம்மனாக இவெல்லாம் சாதாரணப்பட்டவர்கள். எப்பவற்றவள் எப்படி இவன் யார்? கிரேதா, திரேதா, தோபரி, கலியுகம் சொல்லக்கூடிய 4 யுகங்கள். பெரியவருக்கும் தெரியும். இந்த 4 யுகத்திற்கு முன்னால் ஒரு யுகம் இருந்தது. அதுதான் மணியுகம். மணிவாகப்பட்டது எப்படி காய்ச்சலித்தது? ஒரே மணல் மேலாக காய்ச்சலித்தது. அந்த மணல் மேலாக விழித்து மேலே சென்ற பாதை ஆகாயமாகவும் கீழே சென்ற பாதை பூமியாக அது வந்து இவள் தோன்றினார். எப்படி? நிர்வாணமாக உடையது ஆடை இல்லாமல் நிர்வாணமாக இவள் தோன்றினார். தோன்றி அனைத்து திருந்து சுற்று சென்று பார்த்தால் இவள் உடலிலிருந்து நீர்வை துளியாக பூமியிலே விழுந்த நீர்வை துளியாக பெருக்கெடுத்த ஒரு ஆறாக ஓடியது. அந்த ஆற்றிலே 2 பாசிகள் தவழ்ந்து 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 சென்றது. பார்த்தார் இவள் புற்றுநோக்கி பார்த்த அந்த 2 பாசிகளுக்கும் உயிரை கொடுத்தார். உயிரை கொடுத்தவுடனே ஒரு பாசி ஆண் பாம்பாகவும் மற்றொரு பாசி பெண் பாம்பாக மாறிய உடனே இதுவும் அது ஒன்று மேல் ஒன்று தவழ்ந்து ஜனேல ஆடுன்னு சொல்லுவாங்க. காம நிலையில் மட்டும் அதை பார்த்து விடலாமாடா? டேய், ஒரு பெண்ணாக பிறந்தவள் என்ன செய்யணும்? கரத்தை விடுத்து கோயில்கள் 10 நிமிஷா கோயில்களை 10 நிமிஷா மட்டும் சாப்பிடு. ஏண்டா டேய், ஒரு பெண்ணாகப்பட்டவள்
கரத்திலே கரண்டி முடிச்சு கணவனுக்கு அரிசி சமைச்சு போடணும். இல்ல காலையில அதிகாலை நேரத்துல எடுத்துன்னு வந்துருவோம். வண்டி அந்தின்னு வந்துருவோம். டைம் ஆகி போச்சு. என்ன வண்டி? என்ன வண்டி? சொர்க்கராதம். ஆமா. யாரு சாவுபோது அதனால சொர்க்கராதம். இல்ல அவன் இப்ப சொருகிறான். அதனால தான் சொர்க்கராதம். ஒரு பெண்ணாகப்பட்டு இழக்க வேண்டும். அதிகால நேரத்தில் இருந்து தானம் தெளித்து தொடர்பு முடிச்சு இல்லத்தை சுத்தம் செய்யணும். அவன் தான் பொம்பளை. அப்படி கரண்டி முடிச்சு கணவனுக்கு அரிசி உணவு சமைச்சு போடணும். அவன் தான் பொம்பளை. அப்படி கரண்டியை தொடர்பு பிடிக்க வேண்டிய கையால சூழத்தை வச்சிருக்கேன். அது கரண்டியை பிடிக்கும் கையால், அது கரண்டியை பிடிக்கும் கையால், அது கட்சி வேணும். நீ அது நாளாகி ஓடி யாருக்கு போறாங்க பாலா நீயே நானா பார்க்கலாம். அப்படியா? நான் மாயவன் தங்கையடா. தாய் இந்த உலகத்திலே பெற்றெடுத்த மகனை யாரும் அழிக்க நினைக்க மாட்டார்கள். நானும் ஒரு பெண்ணு தானே. நான் படித்த மகனை நானே அழிக்கும் நேர்மை தெரிந்து விட்டது பார்த்தாயா. தாயே, நீங்கள் படைத்த மகனை நீங்களே கொள்வதற்கு என்னம்மா காரணம்? ஏன் எதற்காக என்னை கொல்ல துணிகிறீர்கள்? ஏன் எதற்காக என்னை கொன்று விட்டீர்கள்? தாயே மகனே, படைத்தவள் நான். எப்படி படித்திருக்க வேண்டும்? ஒரு மனிதனாக படித்திருக்க வேண்டும். உன்னை எப்படி படித்தேன்? ஒரு அரக்கனாக படித்தேன். அரக்கனுடைய குணம் என்ன? அனைவரும் அழிக்க வேண்டும், அடிமைத்தனை செய்ய வேண்டும், சாட்டை கொண்டு வேட்டையாட வேண்டும், அவனுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டும். உன்னை அப்படி படித்து விட்டேன். அப்படி படித்திருந்தோம் பெற்றெடுத்த தாய் என்று பாராமல் என்னையே சாட்டை கொண்டு வேட்டையாடினார். என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடினார். தேவர்கள் மூவர்களுக்கும் அதே நிலைமை தான் நேரும். நீங்கள் குருவார்த்தை இப்போது புரிந்து கொண்டேன். நம்ம புரிந்து கொண்டேன். உலகப்பட்ட அனைவரும் கூறவர்களுக்காக ஒரு மனிதனாக படைத்திருக்கிறார் அல்லது தேவராக படைத்திருக்கிறார். என்னை அரக்கனாக படைத்தது உங்களுடைய தவறுதான். இருந்த பொழுதிலும் அரக்கனுடைய பற்றி தேவர்களை மாற்றி வதைப்பதில் அரவத்தை கொண்டவர்கள் ஆகினால்தான் இந்த உலகத்தில் அரக்கன் இருந்தால் தேவர்களுக்கு ஏதேனும் அறிவு நேரம் விளக்காகத்தான் அரக்கனாக படைத்து என்னை அழித்து உன்னை அழித்து விட்டேன். இருந்தாலும் படித்தேன் மகனுக்காக எனக்கும் ஒரு மருத்துவம் இருக்கிறது. தாயி, என்ன மருத்துவம்? வருத்தம் என்ன வருத்தம்? மகனை படித்து விட்டேன், அழித்து விட்டேன். ஆனந்த பிறவி ஒன்றை உனக்கு வரமளிக்கிறேன். அம்மா, என்ன வரம் என்று கேட்கிறாய்? பிறவி எனக்கு அரக்கனாக உடைத்து என்னை உங்களுடைய கரத்தால் கொண்டு விட்டீர்கள். நீங்கள் என்னை பெற்றெடுத்த தாயாக நான் நினைத்தேன். இருந்த பொழுதிலும் இந்த பிள்ளைக்கு தாங்கள் ஒரு மரத்தை உடைக்க வேண்டும். அடுத்த பிறவியில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த பிறவியில் மலையனூர் எல்லையிலே மல்லாந்த பாறையில் என்னை நாடி வர பக்தருக்கு அங்காளமாக காட்சியளிப்பேன்.
அந்த நேரத்தில் எனக்கு அருகாமல் நீ இருந்து செம்படி குலத்திலே நீ மகனாக பிரிந்து எனக்கு தொண்டுகள் செய்வாய். தாய் மரபழைத்தடைந்த தாய் அடுத்த பிறவியில் இப்போது அரசுனாக படைத்து என்னை கொண்டு விட்டீர்கள். தாயினார் இந்த பிள்ளைக்கு ஒரு வரத்தை உரைக்கிறீர்கள். அடுத்த பிறவியில் மேல் மலையனூர் என்ற சன்னிதானத்தில் மல்லாந்த பார்வையில் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அங்கு நான் செம்மட குலத்தில் ஒரு மகனாக பிறந்து உங்கள் ஆலயத்தை தூய்மை செய்வதும் உங்களுக்கு தீபாவளம் செய்வதும் அபிஷேகங்கள் ஆராதனை செய்வதும் செய்ய வேண்டுமா? அந்த குலத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் எனக்கு பூஜை செய்ய வேண்டிய வரத்தை கொடுக்கிறேன், பெற்றுக்கொள்.